இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த நாட்கள் கூட ஆண்டவராக இயேசுவே, தகுதியில்லாத என்னையும் இந்த இடத்துல வந்து நிற்க வைத்து இந்த வேதத்தை பேச தகுதியில்லாத என்னை பேச வைக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உடைய கிருபையும் உடைய வல்லமையும் என்னோட கூட இருக்க, சபை அனைவரோட கூட இருக்க, காது உள்ளவன் கேட்க கடவுள் நேட்டது போல நீங்கள் காதுகள் திறக்க கிருபை செய்யுங்க. அனைத்தும் கருத்தில் கொடுக்கிறேன். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகவல். ஆமென். நான் எடுத்த தலைப்பு என்னன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். மத்தேயு 27:46. இந்த சூழ்நிலை எங்க நடக்குதுன்னா, சிலுவை மரணத்துல இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறாங்க. அடிச்சு ரத்தம் சிந்தப்படுது. கல்வாரி சிலுவையில கொண்டு போயிட்டு நிறுத்தி வைக்கப்படுது. தேவன் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்ட. இந்த இடத்துல வாட்ஸ்அப்ல ஒன்று பார்த்தேன். அதோட தமிழ் அர்த்தம் நல்லா இருந்துச்சு. அங்கலாய்ப்பு என்னன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னா, நம்ம யாராவது ஒருத்தவங்களை நம்பி இருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு தேவை இருக்கு, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்கும் பொழுது, ஒருத்தவங்களை நம்பி இருக்கும் பொழுது, அந்த டைம்ல அவங்க நமக்கு உதவி செய்யலைன்னா, என்னப்பா என்னை கைவிட்டுட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுதான் அங்கலாய்ப்புன்னு சொல்லுவோம். உங்களே நம்பி இருந்தேன், ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இப்ப சூழ்நிலை வரும்போது நான் உன்னை நம்பி இருக்கும் பொழுது என்ன நீங்க கைவிட்டுட்ட, நான் உன்னை நம்பி இருந்தேனே என்ன நீ கைவிட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கலாய்ப்பு இருக்குல்ல. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, பிதாவையும் இயேசு கிறிஸ்து தனித்தனியா பார்ப்போம். இப்ப பிதாவைய தேவன் இருக்காரு, குமாரனாகிய கிறிஸ்து இருக்காரு. இவங்க என்ன டீல் இருந்திருக்குன்னா, நான் உன்னை கடைசி நேரம் வரைக்கும் நான் எப்பொழுதும் உன் கூட தான் இருப்பேன். பரலோகத்துல ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும். 3 பேருமே என்ன டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம 3 பேருமே நம்ம யாருமே பிரிக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் பிரிக்க முடியாது. ஆனாலும் நீ மனுஷ குலத்துக்காக போகும்பொழுது நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதனால இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணுவார்னா, நீங்க எல்லோரும் என்னை விட்டு போனாலும் என் பிதா என்னோட கூட இருப்பார் அப்படின்னு கடைசி வரைக்கும் அப்படி நம்பிட்டு இருந்தாரு. ஆனா ஒரே ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த நம்பிக்கை உடையது. பிதா என்னடா இப்படி சொல்றான் அப்படின்னு நினைக்காதீங்க. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கைவிட்டார். அதை ஏன் விட்டார்னா, கல்வாரி சிலுவையில விட்டாரு. அதோட அர்த்தத்தை நான் சொல்றேன். இப்ப அங்கலாய்ப்பு என்னன்னா, இப்ப சொன்னல நான் உன்னை நம்பிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இப்ப டிஸ்கஷன் போகும்போது நான் உங்களை நம்பிட்டு இருந்தேனே. ஒரு சின்ன வசனம் படிப்போம். மத்தேயு 3:1. ஓகே, இங்க யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்றாரு. இதே பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்துவ பண்ணுவார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ வேலை என்னன்னா, ஒரு ஊரா போயிட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு. இப்ப பிதாவிட்ட சொல்லுவாரு, ஆண்டவரே, இப்ப பிதாவை பத்தி கேட்கறேன்னு வச்சுங்க, நான் இந்த ஜனங்களுக்கு எல்லாம் மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு நான் நல்லது செஞ்சேன், இதனால நீ என்னை கைவிட்டீங்களா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறேன். அவரோட சைட்ல இருந்து நான் இதை கேட்கிறான்னு வச்சுங்க. இப்ப பிதா என்ன பண்ணுவாருன்னா, அமைதியா தான் இருந்தார். இரண்டாவதாக பார்ப்போம், 4:2-3. நான் சொல்ல முடியும் உங்களுக்கு புரியாது, லாஸ்ட் 8 வரும்போது ஓரளவு புரியும் நான் நினைக்கிறேன் கடவுளோட திரும்பியில. மத்தேயு 4:2-3. அவர் இரவு பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஆமென். சோதனைக்காரன் சோதனையில 40 நாள் இருக்காரு. அவரு சாப்பிடாம இருப்பாரு. ஒரு நாள் அந்த 40 நாள்லயும் அநேக டெம்டேஷன் அவருக்கு வருது, அநேக காரியங்கள் வருது. அந்த சூழ்நிலையில கூட, அந்த சோதனையில அவர் என்னன்னா, ஒரு நாளும் மறுதளிக்கல, பிதாவையும் மறுதளிக்கல, அவர் பாவமும் செய்யல. நான் இப்படி இருந்தனே, இதனால நீங்க என்ன கைவிட்டீங்களா அப்படின்னு அவர் பிதாவை பார்த்து கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்பயும் பிதா என்ன பண்றாருன்னா, அமைதியா தான் இருக்காரு. நீங்க என்ன கைவிட்டீங்க அப்படின்னு நான் சொல்றது சிலுவையில ஒரு சின்ன டிஸ்கஷன் வரை. அப்படி நீங்க இருந்தாலும் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. பிதா இருக்காரு, குமாரனாகிய கிறிஸ்து இருக்காரு. நீ ஏன் என்னை கைவிட்ட, என் தேவன் ஏன் என்னை கைவிட்டீங்கன்னா, ஏன் கைவிட்டீங்கன்னா என் சைடு உள்ள நியாயம் இருக்கு, ஆனா நீங்க என்னை கைவிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்கிறாருன்னா, இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டிருப்பான்னு நான் வந்து உங்களுக்கு சொல்ல வரேன். இப்ப இந்த காரியத்துல இருக்காரு. இப்ப 26 மத்தேயு 26 38 41. 38ல இருந்து 41 படிப்போம். மத்தேயு 26 38ல இருந்து 41.
என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட வைத்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். இப்ப மரணத்துக்கு எதுவான துக்கம் அது எப்போ வரும்னா, இந்த சூழ்நிலை இதுக்கப்புறமாட்டு நான் இறக்க போறேன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. இறக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தேவனுடைய அன்பை விட்டும் நான் பிரிஞ்சு இருக்க போறேன், நாங்க மூவரா இருந்தது நாங்க தனியா பிரிய போறோன்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால என்ன, மரணத்துக்கு ஏதுவான துக்கம், அந்த துக்கத்துல அவர் போய் என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. யாரை பார்த்து ஜெபம் பண்றாருன்னா, பிதாவாகிய தேவனை பார்த்து ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது ரத்த துளிகளா வேர்வை வந்து வெளியில வருது. இப்பேற்பட்ட சூழ்நிலை நடக்கும் பொழுதும் பிதாவாகிய தேவன் எதுவுமே சொல்லல, அவருக்கு மறு உத்தரவு எதுவுமே கொடுக்கல. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப யார் பையன்லாம், ஒரு பையன் மட்டும் வச்சிருக்கிறது யார் வச்சிருக்கீங்க? ஒரே ஒரு பையன் வச்சிருக்கீங்க, ஓகேவா? ஒரு பையன் மீன்ஸ்னா நான் என்ன சொல்றேன்னா, பொண்ணெல்லாம் இல்ல, ஒரே ஒரு பையன். யார் அதுக்கு அடுத்து இல்ல நான் கேட்கறது என்னன்னா, ஒரே ஒரு பையன் மட்டும், அடுத்தது பொண்ணெல்லாம் இல்ல, பொண்ணெல்லாம் சேர்க்கல, ஒரே ஒரு பையன் மட்டும் வச்சிருக்கு. இப்ப இப்படியா இருக்க சூழ்நிலை இருக்கு. இப்போ உங்க பிள்ளை இருக்காங்கன்னு வச்சுக்கா, நாளைக்கு ஸ்கூல்ல எல்லாரும் கல்லை எடுத்து அடிக்க போறாங்க சொல்லிட்டாங்க. 4-5 பேர் எடுத்து வெட்ட போறானுங்க. உன்கிட்ட வந்து என்ன சொல்றான், உன் பையன் வந்து உங்ககிட்ட சொல்றான், அம்மா நாளைக்கு என் பையன் வந்து என்ன உன் பையன் வந்து உங்கள்ட்ட சொல்றான், என்ன நாளைக்கு ஸ்கூல்ல 4 பேர் வெட்ட போறாங்க, 4 பேர் கல்லால் அடிக்க போறாங்க, இந்த மாதிரி குத்த போறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? துக்கமா இருப்பீங்க. அடுத்தது என்ன, நம்ம நார்மலா பேசுவோம், என்ன சூழ்நிலை, அடுத்தது என்ன செய்வீங்க? பதிலே சொல்லுங்க. ஹெல்ப் எங்க கேட்பீங்க? எல்லார்ட்டையும் கேட்பீங்க, உங்களால முடிஞ்சது எல்லாம் கேட்பீங்க. இயேசு கிறிஸ்து வந்து பிதாவாகிய தேவன்கிட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு இந்த பாத்திரம் நீங்க மன நீங்கட்டும். எங்க பிதாவுக்கு ஒரே பிள்ளை யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து, இப்ப பிதாவோட மனசை பாருங்க, என் புள்ள நாளைக்கு அடிபட போறான், அப்ப நாமளே எவ்வளவு தூரம் துடிக்கிறோம், நாமளே எவ்வளவு வேதனை போடுறோம், ஆனா பிதாவாகிய தேவன் அமைதியா இருக்காரு. அப்ப எனக்கு இப்படி ஒரு யோசனை தோணுச்சு. இப்ப கூட இந்த கூட மேல இருந்திருப்பாங்கல்ல தேவ தூதர்களை, என்னையா இந்த ஆளு இவ்வளவு கல்நெச்சுக்காரனா இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்க மாட்டாங்களா? இப்படியா போடுச்சு. ஒரு பையனை நாளைக்கு அடிக்க போறாங்க, ஒரு பையனை கொல்ல போறானுங்க. அதுல ஒரு இடத்துல சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, இப்ப என் பிதா, அப்ப என்னன்னா ஒரு பதிலே சொல்ல மாட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணும் பொழுது என்னன்னா பதில் வராததுக்கு அப்புறம் கூட அதுக்கடுத்து ஒரு கொஞ்சம் சூழ்நிலை நடந்த உடனே இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, பேதுரு வந்து தண்ணி, பேதுரு என்ன பண்ணுவாருன்னா, கத்தி எடுத்து காதை வெட்டிடுவாரு. காதை வெட்டின உடனே இயேசு கிறிஸ்து என்ன தெரியும் சொல்லுவாரு, இப்ப என் பிதாவோட நான் ஜெபம் பண்ணா தேவ தூதர்கள் அனுப்பிச்சு இவங்களை எல்லாம் கொல்ல மாட்டாரா அப்படின்னு. ஜெபம் பண்ணி அவர் கேட்கலைங்க, அமைதியா இருக்காருங்க. ஆனா அந்த சூழ்நிலை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என் பிதாட்ட நம்ம சொன்னா தேவன் என்ன சொல்ல தூதர்கள் அனுப்பிச்சு இவங்க எல்லாரும் கொன்றுவாரு அப்படின்னு. அப்ப கூட பிதா சும்மா தான் இருக்கு. அப்ப கூட அந்த தேவ தூதர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, வெயிட் பண்றாங்க, எப்ப பிதா சொல்லுவாருன்னு வெயிட் பண்றாங்க. அடுத்த சூழ்நிலை வருது, ஜெபம் பண்றாரு, ஜெபம் பண்றதுக்கு பதில் கிடைக்கல, சூழ்நிலை போகுது, என்ன ஆகுது, சிலுவையில போய் அடிக்க போறாங்க. அப்ப தேவத்துல என்னோட கற்பனையில சொல்றேன், இப்ப பிதா சொல்லுவாரு நான் இவனை எல்லாரும் போய் அடிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு. ஆனா என்ன பண்றாருன்னா, பிதா இயேசுவை வந்து சிலுவையில அடிக்க போறாங்க, கையில வந்து என்ன சொல்ல சாட்டி எடுத்து ஒரு அடிக்க போகும்போது இவங்களாம் நம்ம எல்லாரும் முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படியா இருந்தாலும் பிதா சொல்லிடுவாரு நம்ம இறங்கி போயிட்ட எல்லாரும் அடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரே புள்ள நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம், போய் கேள்வி கேட்போம், போய் அடிக்க போவோம், இல்லை அதுக்கு என்ன மாற்று வழியோ அதை போய் செய்வோம், யாரும் இதை செய்யாமலா இருக்க மாட்டான். ஆனா அவருக்கு ஒரே புள்ள இயேசு கிறிஸ்துங்க. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, எப்ப சொல்லுவாங்க, ஒரு சாட்டை எடுத்து அடிக்கிறானுங்க, தேவ தூதர்களுக்கெல்லாம் கோவம் வந்திருக்கும், ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொன்ன
அப்படியே அமைதியா இருக்காங்க. அத்தனை சவுகடியும் அடிக்கும் பொழுதும் அமைதியா இருக்காரு. சரி, ஈட்டி எடுத்து குத்தம் பொழுது அப்பயும் அமைதியா தான் இருக்காரு. உள்முடியை சூட்ட போடும் போது அப்பயும் அமைதியா தான் இருக்காரு. லாஸ்டா சிலுவையில வந்து ஆணை எடுத்து அடிக்கும் பொழுதும் பிதாவாகிய தேவன் அமைதியா தான் இருந்திருக்காரு. அந்த சூழ்நிலை வேணா தேவ தூதர்கள் நினைச்சிருக்கலாம், என்னப்பா இவரு இவ்வளவு கல் நீச்சக்காரா இருந்திருக்காரு, ஒரு பிள்ளை சாவறான், ஒரு பிள்ளை அடிக்கிறான், அமைதியா இருக்காரு அப்படின்னு. அதே இன்னொரு விதத்துல இருந்து அவ்வளவு கோபத்துல கூட இருந்திருக்கலாம். எப்ப இந்த சூழ்நிலை கிடைக்கும், இன்னும் ஒரு தேவன் வந்து மனுஷன் கையில அடிப்படுறாரு, வேதனைப்படுறாரு, இந்த சூழ்நிலை மட்டும் இப்ப சொன்னா இவங்க எல்லாரும் அடிச்சிடலாம், நம்ம புதுசா ஒரு உலகத்தை கூட உருவாக்கலாம். நான் என்னோட கற்பனையில இருந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்படியே இருக்க சூழ்நிலையில அவர் அமைதியா தான் இருந்தாரு. மத்தேயு 26:53 படிப்போம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 வேண்டுவனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் அந்த வசனம் அதுதான். அதுதான் சொல்றதுக்கு அதை நான் முன்னாடி சொல்லிட்டேன். இந்த காரியத்தை தான் அவர் அப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்தது மத்தேயு 26:47. அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகி யூதா சொன்னான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் கடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் 26:47. அவ யுதாஸ் காரியத்தை யாருன்னா இயேசு கூடவே கூட இருந்தவன் என்ன பண்றான்னா, இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்க வரான், முத்தம் செய்து காட்டி கொடுக்குறான். இப்ப இந்த இதை அவரு இப்ப எல்லா பெரிய கஷ்டமே அவங்களுக்கு என்ன இருந்திருக்குன்னா, கூட இருந்தவங்க குடிப்பெருக்கிறது தான் இருக்கிறதுல பெரிய கஷ்டம். அந்த டைம்ல யுதாஸ் காரியத்து கூட இருந்து எல்லா சலுகையும் சொல்றாரு. கடைசி நாளைக்கு போய் நீ தாண்டா என்ன மாட்டி விட கூட அப்படின்னு தெரிஞ்சு கூட யூதாஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா யூதாஸ் அதை கேட்காம போயிட்டு என்ன பண்ணிட்டான்னா போய் சொல்லிட்டான். இப்ப இந்த சூழ்நிலையில கூட இயேசு கிறிஸ்து எவ்வளவு பொறுமையா இருந்தாரு. இப்ப பிதாவாகிய தேவனை பார்த்து கேட்கிறாரு, நான் இவ்வளவு பொறுமையா இருந்தேன், இதுதான் நீ என்னை கைவிட்டீங்களா அப்படின்னு அவர் சிலுவையில இருந்து கேட்டிருந்தா அப்பயும் பிதாவாகிய தேவன் அமைதியா தான் இருந்தார். மத்தேயு 26:70. நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று என்னோட முன்பாக வரவேற்றான். பேதுருவோட சூழ்நிலை, பேதுரு என்ன பண்றாருன்னா அவரும் கூட இருந்தவர் தான். என்ன சொன்னாருன்னா, இந்த சங்கதி நடக்கிறதுனா காதை வெட்டினாரு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, எல்லாரும் விட்டு போனா கூட நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொன்னவரு, ஏங்க அவன் யாருன்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்னாரு, அவன் யாருன்னு எனக்கு தெரியல, உண்மையாவே கொச்ச பேசினாருன்று மறைமுகமா போட்டுருக்கு. சரியா? இயேசு கிறிஸ்து எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாரு. இவங்க கூட இருந்தவங்க இந்த மாதிரி தப்பு இந்த மாதிரி என்ன விட்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு பிதாவிட்ட அங்கலாய்ப்ப சொல்லியிருந்தா, இதுக்குதான் என்ன நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு வந்து சிலுவையில் அவர் பேசியிருப்பாரு. அப்பவே பிதாவாகிய தேவன் அமைதியா தான் இருந்தார். மத்தேயு 26:67. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, கன்னத்துல அடிக்கிறாங்க, எச்சு துப்புறாங்க. இந்த சூழ்நிலை நடக்குது. எச்சு துப்பி என்ன வந்து அவர் வந்து அடிக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலையை அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் பிதாவாகிய தேவனை மறுதளிக்கல, ஒரு நாள் நமக்காக அவர் இந்த பாடுகள் வேணான்னு சொல்லல. இந்த சூழ்நிலையை அவர் அனுமதிச்சு இதனை ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் ஏன் பிதாவை என்னை கைவிட்டீங்க அப்படின்னு அவர் அவர்கிட்ட கேட்டு இருப்பாரு. ஆனா அவர் என்ன சொல்றது, பதில் சொல்லல. லாஸ்டா ஒண்ணு சொல்லி அதுக்கு அடுத்தது இது ஏன்லாம் அவர் கேட்கல அப்படின்றத நான் சொல்ல வரேன். மத்தேயு 27:20. பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார்கள். ஆமென். பிரபாஸ் என்றவன் ஒரு கொலை குற்றவாளி, அவன் ஒரு கேஸ்ல இருக்கவன். இப்படியாப்பட்டவனை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்றாரு. இந்த ஊரெல்லாம் போயிட்டு உங்களோட நோய்களை சுகமாக்குனாரு, உங்களுக்கு அற்புதம் செஞ்சாரு, தண்ணியை திராட்சரசமா மாத்தினாரு, உங்களுக்கு நான் தேவனுடைய ராஜ்யத்தை தரப்போறேன்னு சொன்னாரு. இவரை போயிட்டு சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுக்குறாங்க. பரபாச வெளியில வாங்கன்னு சொல்றாங்க. நாங்க அநேக நேரத்துல நாமளும் நியாயத்தின் படி நிக்காம அநீதியின் பக்கம் நிக்கிறவங்களா தான் இந்த காலத்துலயும் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இயேசு கிறிஸ்து இவ்வளவுத்தையும் அனுபவிச்சு வந்தாருல்ல. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டார்பென்சி கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அது வந்து என்னன்னா, இந்த உலகம் முழுவதும் வந்து எவ்வளவு இடத்துல தடை பண்ணாங்க. அது என்ன காரணம்னா, இயேசு கிறிஸ்துக்கு
மரியாள் வந்து கூட இருந்தாங்க. மரியாளுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு. அவங்களுக்கு குழந்தை பிறந்து ஒரு இடத்துல மறைமுகமா இயேசு கிறிஸ்து வச்சுட்டாரு, இதை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவியை எடுத்தாங்க. பல தேசங்கள்ல வந்து பல தேசங்கள்ல தடை செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்து அப்ப மட்டும் அவமானப்படலைங்க, இப்ப வரைக்கும் அவமானப்பட்டு தான் இருக்காரு. அதே இதை எடுத்தது யாருன்னா கிறிஸ்துவ நாட்டுக்காரங்க தான் எடுத்தாங்க. அநேக நாட்டுல தடை பண்ணாங்க. இப்ப வரைக்கும் என்ன பண்றாரு, மரியாதை வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை இன்ன வரைக்கும் பரப்பிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சூழ்நிலை இருந்தா பிதாவே நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன், நான் இந்த சூழ்நிலை இருக்கேன், என்ன போய் கைவிட்டீங்களே அப்படின்னு அந்த கொஸ்டின் அவர் கேட்டிருப்பார். ஆனா பிதா என்ன பண்ணாருன்னா அந்த அசிங்கத்தையும் அந்த கேவலத்தையும் அனுபவிச்சுட்டு அவர் இந்த நாள் வரைக்கும் இருக்கார். இப்படி இருக்கும்பொழுது பரபாசு கேவலத்துல கேவலம், அவன் வந்து ஒரு தப்பு பண்ணவன். ஆனா அவன் பக்கம் போய் ஜனங்க நிக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு பக்கம் நிக்க யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்து நல்லவரா இருக்கா, அவர் பக்கம் எத்தனை பேர் நிக்க நம்ம தகுதியா இருக்குன்னு தெரியல. அவருக்கு சப்போர்ட்னாச்சும் பண்ணணும். அட்லீஸ்ட் இயேசு கிறிஸ்துக்கு அநேக நேரத்தில் நம்ம இயேசு கிறிஸ்து பத்தி வெளியில பேசவே நம்ம அசிங்கப்படுறவங்களா இருக்கோம். ஒண்ணும் இல்ல, ஒரு சில இடத்துல எல்லாம் போயிட்டுனா ஏங்க நீங்க கிறிஸ்டினான்னு கேட்டா நான் கிறிஸ்டின் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கும். அசிங்கப்படுற எத்தனை பேர் அசிங்கப்படுறீங்க? யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. ஆனா அநேக இடத்துல நம்மளுடைய தேவைகள் நமக்கு கிடைக்காதுன்றதுக்காக, நம்மளுடைய காரியம் ஆகாதுன்றதுக்காக நான் கிறிஸ்டின் இல்லைன்னு சொல்றவங்க அநேக பேர் இருக்கும். நம்மளோட தேவைகள் நமக்கு கிடைக்காதுன்றதுக்காக நான் கிறிஸ்துவன் இல்ல, கிறிஸ்துவன் சொல்றதுக்கு தொண்டை வரைக்கும் வரும், தொண்டைக்கு மேல வரல எவ்வளவு பேருக்கு. கரெக்டா? இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கும். நம்ம எப்பவுமே நல்லவன் பக்கம் நிக்கணும். இங்க ஆனா அநேக ஜனங்கள், யூதர்கள் பிரபாசு பக்கத்துல நின்னாங்க, இயேசு கிறிஸ்து பக்கம் நிக்கல. சரி, இயேசு கிறிஸ்து பக்கம் யாரா நிப்பாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா கூட அந்த சீஷரை நிக்கல. அவன் எங்க போனானே தெரியல, எங்க போய் ஆப்சென்ட் ஆனானே தெரியல. ஆனா அந்த சூழ்நிலையும் பிதாவை பார்த்து கேட்டு இருப்பாரு, என்ன பிதாவே இந்த ஜனங்களை நம்பி வந்த இவங்க ஏன் பக்கம் நிக்காம பரபாஸ் பக்கம் நிக்கிறாங்களே அப்படின்னு கேட்டு இருப்பாரு. அப்பயும் அவர் அமைதியா இருந்தாரு. கன்ஃபியூஷனுக்கு வரேன். இதான் இயேசுவை கைவிட்டது என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒன்னொன்னா சொல்றேன். யோவான் 3:16. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையப்படுத்தி அவரை தந்தரனை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் ஆல்ரெடி இருக்குங்க. யாருக்கெல்லாம் டவுட்? இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனா இருக்காரா இல்லையா? அப்ப இந்த நித்திய ஜீவனை யாருக்கு கொடுக்க வந்தாரு? உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தான் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தாரு. அதுக்குதான் நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து பாக்குறத விட கொஞ்சம் பிதாவு கிட்ட இருந்து பார்த்து பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பானவரா இருந்திருக்க. எங்க நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணா என் புள்ள அடி வாங்க போதுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? எப்பா இதுக்கு பதில் நான் மாற்று வழியை நான் உண்டு பண்ணிருப்போம். ஆனா இயேசு பிதாவக தேவன் என்ன பண்ணாரு? மாற்று வழியை உண்டு பண்ணல. இதுதான் சித்தம். இதைய கொடுத்தவரும் நல்லவரு, அதை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவும் நல்லவர். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துக்கு அல்ல, நமக்கு கொடுக்கறதுக்காக பிதாவக தேவனும் பொறுமையா இருந்தாரு, குமாரனாகிய கிறிஸ்துவும் பொறுமையா இருந்தார். இரண்டாவதாக 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக என்னன்னா, பாவ மன்னிப்புக்காக பிதாவாகிய தேவன் அமைதியா இருந்தாரு, குமாரனாகிய கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். இதனாலதான் அங்க என்ன சொன்னாரு? என் தேவனை நீ ஏன் கைவிட்டீங்கன்னு போகும்போது பதில எங்க வச்சிருக்காரு பிதாவாகிய தேவன்? எப்பா உனக்கு பாவ மன்னிப்பு இல்ல, இந்த மக்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தான் நான் அமைதியா இருந்தேன், நீயும் அதை அமைதியா சகிச்ச அப்படின்னு கடவுள் வந்து எங்க சொல்றாருன்னா 1 யோவான் 1:9 பாவ மன்னிப்புக்காக அவர் இத அமைதியாக, எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிருன்னா, ஒரு மனுஷ ரூபத்துல இருந்திருக்குன்னா பிதாவாகிய தேவனுக்கு கண்ணுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். கண்ணுல இருந்து. ஏன்னா நாம அடி வாங்குறத விட நமக்கு பிடிச்சவங்க அடி வாங்க முடியுது, நம்மளால தாங்கவே முடியாது. உண்மையா? நாம அடி வாங்குறத கூட தாங்கிடலாம், நம்ம பிடிச்சவங்க அடி வாங்க முடியுது, நம்ம கண்ணுல இருந்து ரத்தம் வடியாத கூட கண்ணுல செவந்துரும்.
அல்லேலூயா. அப்ப அந்த அளவு பிதாவாகிய தேவன் பொறுமையா இருந்தாரு. குமாரனாகிய கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். அதனாலதான் நமக்கு பாவ மன்னிப்பு. இது பரலோகத்துக்கு பாவ மன்னிப்புல, நமக்கு பாவ மன்னிப்பு. மூணாவதாக மத்தேயு 6:14. மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அல்லேலூயா. மனுஷனுடைய பாவங்களை நம்ம மன்னிக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்களை பிதாவாகிய தேவன் மன்னிக்கிறாராம். எதற்காக தான் ஒரு வழியை உண்டு பண்ணிட்டாருங்க. இந்த இடத்துல போனா நீ மனுஷனோட பாவத்தை நீ மன்னி, உன் பாவத்தை நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் ஒரு கோர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை அந்த இடத்துல உண்டு பண்ணி வச்சிருக்காரு. அது யார் மூலமா உண்டு பண்ணாருன்னா இயேசு கிறிஸ்து மூலமா உண்டு பண்ணி வச்சிருக்காரு. வெளியில இருக்கவங்க மனுஷனை மன்னிக்காம இருக்காங்களா? எல்லாம் மன்னிக்கிறாங்களா? வெளியில இருக்கவங்க மனுஷனை மன்னிக்காம இருக்காங்களா? எல்லாருமே மன்னிக்கிறாங்க. ஆனா பரலோகராஜ்யம் போவாங்களா? ஏன் போக மாட்டாங்க? இந்த கிறிஸ்து வழி, இதுதான் திட்டம். நீ பாவ மனுஷனுக்கு மன்னிச்சா கூட நீ இயேசு கிறிஸ்துட்ட வா. இயேசு கிறிஸ்து வந்தா பிதாவாகிய தேவன் நான் இருக்கேன் பரலோக ராஜ்யத்துல, அந்த பரலோக ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு இப்படி ஒரு வழியை உண்டு பண்ணி வச்சிருக்க. வெளிப்படுத்தல் 22:5. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாள்வார்கள். அல்லேலூயா. எதுக்காக பிதாவாகிய தேவன் அமைதியா இருந்தாரு? நீங்க தான் பதில் சொல்லணும். நாம் அரசாளும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வைத்து பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல அமைதியா இருந்தாரு. கண்களில் ரத்தம் வராத அளவுக்கு அவ்வளவு பொறுமையோட இருந்திருக்காரு. கூட இருந்தவன் என்னடா இவன் கல் நெஞ்சுக்காரனா இருக்காருன்னு சொல்ற அளவுக்கு பொறுமையா இருந்தாரு. எதுக்காக? நாம எல்லாரும் அரசாளுவதற்காக தேவன் பொறுமையாவும் அமைதியாகவும் இருந்திருக்காரு. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் அது கீழே பண்ணுங்க. அது நான் அந்த குறிப்பு எழுதல. இல்ல அதோட கோட் சொல்லிடுறேன், அதோட வார்த்தையை சொல்றேன். ராஜாக்களாகவும் நம்மள ஆக்கியிருக்காராம். இந்த இடத்துல நம்ம அடிமைங்க. எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்குன்னு தெரியல. ஒரு உரிமையை போய் நீ கேட்டு பாருங்க, நம்ம நாயன் கூட மதிக்க மாட்டான். ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல போய் நீ பேச முடியுமா? ஒரு உரிமையை உன்னால வாங்க முடியுமா? ரேஷன் கடையில் அரிசியே வாங்க முடியாது நம்மளால. இப்படியாப்பட்ட இருக்கிற நம்மள தேவனுடைய ராஜ்யத்துல தகுதி இல்லாத நம்மள ராஜாவா போய் உட்கார வைக்க போறாருங்க. நாம தான் ராஜா. இந்த அதிகாரத்தை யார் கொடுப்பாங்க? பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல அமைதியா இருந்தாரு. குமாரனாகிய கிறிஸ்து அந்த இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அதனால இந்த சாக்கியம், இந்த பாக்கியம், நம்ம எல்லாம் ராஜாக்களாக நம்மள உட்கார வைக்க போறாரு. அதனாலதான் கடைசியா இன்னொரு அதிகாரம், வெளிப்படுத்தல் 5:4. அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். ஆமென். அந்த புஸ்தகத்தை திறக்கக்கூடிய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதுக்காக பிதாவாகிய தேவன் அந்த சிலுவையில கூட அவர் அமைதியா இருந்தாரு. இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். எதனால அங்க அமைதியா இருந்தாருன்னா, நம்ம பிதாவாகிய தேவனையே தப்பா நினைச்சிடறோம். எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருப்போம். ஆனாலும் ஒரு தகப்பனுக்குரிய ஸ்தானத்துல இருந்து அவர் என்ன பண்ணாருன்னா, தன் பிள்ளையை விட யோசிக்கிறத விட மனுஷனா இருக்க நம்ம பிள்ளை, அவருடைய பிள்ளைகளை தான் அவர் ரொம்ப யோசிச்சார். சரீரமா இருக்கிற நம்மள அவர் யோசிச்சிருக்காரு. இல்லைன்னா ஒரே நாள்ல என்ன பண்ணிருக்கலாம், சரிப்பா நீ அழுகுற, ரத்தம் வர வரைக்கும் அழுகுறியடா, உனக்கு விருப்பமே இல்லையா அப்ப அப்படின்னு கேட்டிருக்கலாம். சரி ஓகே, வேற எதனா ஒரு பிளான் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சிருந்தா அன்னைக்கு அந்த பிளான் ஓகே உடைஞ்சிருக்காதா? பிதாவாகிய தேவன் சொல்லிடுறாரு, சரிடா இவ்வளவு அழுது இவ்வளோ இது பண்ணி நீ இதை போய் அனுபவிக்கணுமா அப்படின்னு அவர் அந்த இடத்துல ஒரு கோட் போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த அரசு ஆளுகிற தன்மை நமக்கு வந்திருக்குமா? வந்திருக்காது. அந்த புஸ்தகம் இன்னைய வரைக்கும் திறக்கப்படாம இருந்திருக்கும். அதனால் இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்து நமக்காக அந்த புஸ்தகத்தை திறந்து வெளிப்படுத்தல் எல்லா விசேஷங்களும் இன்னைய வரைக்கும் நடக்க வச்சு திரும்பவும் நான் வருவேன் அப்படின்னு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மளோட கூட இருக்கார். அப்படியே ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணா நம்ம காரியத்துல வருவோம். நமக்கு சொல்றது இந்த காரியத்துல நமக்கு என்னென்ன சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். வெளிப்படுத்தல் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை எப்படி கடைசி நேரத்துல கைவிட்டாரோ, கடைசி நேரம் வரைக்கும் கை விடலையோ, கடைசி நேரத்துல கைவிட்டாரோ, நல்லா புரிஞ்சுன்னா கடைசி நேரம் வரைக்கும் கை விடல, ஆனா கடைசி நேரத்துல கைவிட்டார். அது போல இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஜெயம் கொள்றவன் எவனோ, உணர்த்த படிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நாம எல்லாரும் தான் காது உள்ளவனா கேட்க கடவோம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். இந்த ஜெயம் கொடுக்கிற, நம்ம ஜெயம் கொடுக்கிற அளவுக்கு அவர் நம்ம கூட இருப்பார். எப்படி குமாரனாகிய கிறிஸ்து கூட பிதாவாகிய தேவன் இருந்தாரோ, இந்த ஜெயத்தை நம்ம கொள்ற அளவுக்கு நம்ம கூட இருப்பாரு. வெளிப்படுத்தல் 2:16. நீ மனதிரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆமென். மனம் திரும்ப, அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இயேசு கிறிஸ்து இந்த உலக முடிவு பரந்தும் நமக்கு மனம் திரும்புதல கொடுத்திருக்காரு. இந்த மனம் திரும்புற அளவுக்கும், நம்ம இது எப்பன்னா நம்ம சாகிற அளவுக்கும் இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட இருக்க போறாரு. இது வரைக்கும் அவர் பொறுமையா தான் இருக்க போறாரு. அவரு நம்மள கைவிடாம தான் இருக்க போறாரு. கலாத்தியார் படிக்க தேவையில்ல, அது என்னன்னு சொல்லிடுறேன். அதுல இருக்க பாவங்கள் எல்லாம் இருக்குல்ல, அந்த பாவங்கள் எல்லாம் நீ செஞ்சா கூட உன்னை விட்டு விலக மாட்டாரு. உன் பக்கத்திலே நின்று பார்ப்பாரு. இவன் எப்ப என் கிட்ட வருவான், எப்ப என் கிட்ட வருவான், எப்ப என் கிட்ட வருவான்னு பார்ப்பாரு. உலகம் எப்ப வரைக்கும் பார்ப்பாருன்னா, மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். எப்ப வரைக்கும் கடவுள் நம்ம கூட இருப்பேன்னு சொல்றாரு? உலகத்தில் முடிவு பெற. நீ பாவம் செய்யலையோ, என்ன செய்யோ, உன் பக்கத்துல வந்து விலகிதான் இருப்பாரு வச்சு, ஆனா உன்னை கைவிட மாட்டாரு. நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம், ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது போய் உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தை யாருக்குன்னா கேட்காம இருந்துட்டாரா? கைவிட்டுட்டாரா? ஒரு நாளும் விட மாட்டாரு. நீ வந்து ஃபர்ஸ்ட் உட்காந்து முட்டி போடும்போது அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஏதோ சிக்கிட்டான் பழுத்தையுமே நம்ம கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருவாருன்னா, கண்டிப்பா வந்து அந்த ஜெபத்தை பதில் அடிச்சிருவாரு. கேபியெல்லாம் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு. இந்த காரியத்தை ஆனா வெளிப்படுத்தல் 21:7 படிச்சிருவோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆமென். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அல்லேலூயா. ஜெயம் கொள்றவங்க இந்த பூமியில நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. கடைசி உலக முடிவு பரியந்தமும் அவர் நம்மளோட கூட இருக்கிறாரு. உலக கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மனம் திருப்பதிலையும் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையை அவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. இது எந்த நாள் வரைக்கும் நம்ம அழியிற வரைக்கும், இந்த பூமியில அழியிற வரைக்கும் அந்த கிருபையும் அந்த வல்லமையும் நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவன் கைவிட்டாரோ, இந்த இடத்துலயும் நம்மளை கைவிடுவார். மத்தேயு 21:22-23 படிப்போம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவராய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் மத்தேயு 21:22-23. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஓகே, அது 22-23 படிங்க. சாரி, அது இதுல எழுதலையா? ஓகே. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, இல்ல ஒரே வசனம் வரும், அது நான் வாயில சொல்லிடுறேன். அது எழுதுனேன். அது இதுல என் என்ன சொல்றான்னா, உங்களை அறியேன் என்று சொல்லுவார் கடைசியா. 7வது மத்தேயு 7 இருக்கு. அத என்ன சொல்றேன்னா, நான் உங்க நாமத்தை நிமித்தமா நான் பிசாசுகளை துரத்தினேன், உங்க நாமத்தை நிமித்தமா நான் இதெல்லாம் பண்ணனேன். கடைசியா என்ன சொல்றேன்னா, உங்களை அறியேன். தேவனோட பிதாவோட சித்தத்தை செய்கிறவன் இல்லாமல் அதான் 7:20 அது எழுத மாட்டேன். அந்த வசனத்தை வேணும் படிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதை பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. எப்ப கைவிடுவாருன்னா, கடைசியா அது நம்மளாம் மரிச்சதுக்கு அப்புறமோ இல்ல தேவனோட ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடியோ இந்த சூழ்நிலையில போயிட்டு நம்மளை கைவிட்டுருவார். யாரெல்லாம் இது ஏத்துக்குதான் ஆகணும். யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிடுறீங்க? கடைசி காலத்துல
உனக்கு இவ்வளவு உலக முடிவு பரியந்த வரைக்கும் உனக்கு பாதுகாப்பா இருந்த தேவன் கடைசியா என்ன பண்றாருன்னா உங்களை கைவிடுவார். இது எல்லாமே நம்ம ஏத்துன்னு தான் ஆகணும். இதான் உண்மை. ஏன்னா நம்மளை கை விட்டுருவார். இயேசு கிறிஸ்துவே கை விட்டுட்டாருங்க. ஆனா அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. என்ன நியாயம் இருந்துச்சு? உனக்கு ஒரு ராஜ்யத்தை தரப்ப. இந்த ராஜ்யத்தை எல்லாத்தையும் யாருக்கு வச்சிருந்தாருன்னா நமக்காக தான் அவரு கை விட்டாரு. ஆனா கடைசியா இதோட கொடுமை என்னன்னா கடைசியா நம்மளே கை விட்டுருவாரு. யாரெல்லாம் ஜெயம் கொள்ளலையோ, யாரெல்லாம் நம்ம பிதாவோட சித்தத்தை செய்யலையோ நம்மளையும் கை விட்டுருவாரு. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21:8 படிப்போம், இதோட முடிப்போம். வெளிப்படுத்தல் 21:8. யாரெல்லாம் கை விடுவாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கரெக்டா கவனிச்சுங்க. இவங்க எல்லாரையும் கை விட்டுருவாரு. கைப்பிடிக்கிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் தண்டகமும் எரிகிற கடலிலே தங்கடைவார்கள் என்றார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை. அது அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மள அதை காப்பாத்த அவருக்கு வேற வழியே இல்லை. எல்லா வழியும் இங்க உண்டு பண்ணிட்டாரு. நீ சாவுற வரைக்கும் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு. நீ எப்படி பாவமே செஞ்சா கூட உன் பக்கத்துல தானே நீ நின்றுட்டு இருக்கேன். நீ என்ன கூப்பிடு, நீ என்ன மனம் திரும்ப, நான் உனக்கு இவ்வளவு வாழ்த்து தந்திருக்கேன், நீ ஜெயம் கொள்ளு, நான் உனக்கு இவ்வளவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன கர்த்தரு நீ செத்துட்டதுக்கு அப்புறமோ இல்லைன்னா கடவுளோட வருகைக்கு அப்போ அவர் நம்மள என்ன பண்ணுவாரு? கை விட்டுருவாரு. ஏன் கை விடுவாரு? இந்த பாவங்கள் ஜெயம் கொள்ளல, பிதாவின் சித்தத்தை செய்யலைன்னா எல்லாரையும் கை விட்டுருவார். ரெண்டுத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சிருச்சா? முதல்ல ஏன் இயேசு கிறிஸ்துவ கை விட்டுறாரு, அதன் மூலமா வந்த நன்மை. கடைசியா நம்ம கூடவே இருக்காரு. கடைசியா நம்மளை விட்டு கை விட்டுட்டுனா நமக்கு வர அக்னி நியாய தீர்ப்பு. இதை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமா.